வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி நம்ம வாங்கி பாத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியண்ட்: கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. பட்டாணி ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு, பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்ல. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடுகு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட ஓகே. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், காரத்துக்கு மிளகாய் பொடி, வெறும் மிளகாய் பொடி, கொஞ்சமாக வெல்லம். இப்போது வாங்கி பாத்துக்கு மசாலா நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு காஷ்மீரி சில்லி ஒரு 10, உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கொப்பரை தேங்காய் நான் துருவி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நார்மல் தேங்காய் இருந்ததுன்னா நீங்கள் லைட்டாக வானலில் வெறும் தேங்காய் மட்டும் வறுத்து வச்சுக்கோங்க. கசகசா ஒரு 2 ஸ்பூன், பட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக 4 பீஸ் வச்சுக்கோங்க. ஜாபத்ரி, கிராம்பு ஒரு 6 கிராம்பு, 2 ஏலக்காய். இதெல்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்க போகிறோம் மிக்சியில். வாங்க இப்போ நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடான பிறகு லைட்டாக வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வாசனை வந்த பிறகு இது சேர்த்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் கொத்தமல்லி, கசகசா இது ரெண்டையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. எல்லாமே ட்ரையாகவே வறுத்துக்கோங்க. கடைசியாக காஷ்மீரி மிளகாக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு மசாலா பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த டைமில் எடுத்து வச்ச கொப்பரை இதை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுடுங்க. இப்போது மிளகா வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிளகாவை சேர்த்து வறுத்துருங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா நீங்கள் குண்டூர் மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம். மிளகா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆற வச்சுட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் நைஸாக. வாங்க இப்போ நம்ம வாங்கி பாத் சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பேன் சூடான பிறகு 3 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போது கடுகு, ஒரு பிரியாணி இலை, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. கூடவே முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகணும், அதனால் முன்னாடியே பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள்
சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நம்ம ஊற வச்சு வேக வைக்கிற பட்டாணியை எடுத்து யூஸ் பண்ணலை. ஃப்ரோசன் பட்டாணி தான் எடுத்து யூஸ் பண்ணணும். நம்ம ஊற வைக்கிற பட்டாணி யூஸ் பண்ணலை. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்கி பார்த்தனால நம்மளுக்கு கத்திரிக்காய் தான் முக்கியம். ஸோ அதனால் இது நல்லா வேக வச்சுக்கோங்க. ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்க நல்லா. கத்திரிக்காய் வதங்கிடுச்சு லைட்டாக. கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் பார்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போது இந்த டைமில் புளியை கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக கரைச்சிக்காதீங்க. இதில் சேர்க்கணும். இது கூடவே வெல்லம் சேர்த்துட்டு கிளறிக்கோங்க. கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பாருங்கள், இதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் கிரேவி வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, எதுவுமே மசாலா இல்லாமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கூட இன்னும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் செய்ய போகிற அளவை பொறுத்து இருக்குது. திக்காக இல்லை அப்படின்னா நீங்கள் மசாலா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு காரம் பத்தலை, கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வெறும் கார மிளகா பொடி இருக்குது, அது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கம்மியாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா வேண்டாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் மசாலா கூட சேர்ந்து கத்திரிக்காயும் நல்லா வேகணும். அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்தால் தான் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு சைடில். இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வேகணும். வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு மசாலா ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து தனியாக டப்பாவில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் இன்னொரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை மசாலா பவுடர் கூட நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொரு நாளைக்கு நீங்கள் செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவுக்கு சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதமும் மசாலாவும் ஒன்றா கலந்துக்கோங்க. கலந்த பிறகு சப்போஸ் உப்பு டேஸ்ட் பாருங்கள். உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலாவில் உப்பு சேர்த்துட்டோம். இருந்தாலும் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு சரியாக பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு உப்பு பத்தலை, அதனால் லைட்டாக நான் உப்பு போட்டுக்கிறேன். வாங்கி பாத் ரெடி ஆகிடுச்சு.
வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், வாங்கி பாத் ரெடி.